உலகம் காக்கும் சக்தி. சைலன்ஸ் பவர் தான் உலக மாற்றத்தின் மந்திரம் சக்தி. பாப்தாதா அழைக்கிறார் என் விஸ்வ பரிவர்த்தக குழந்தைகளே, அமைதி சக்தியை பரப்புங்கள் நாலாபுறமும் மொழியே. நாங்கள் உலகை மாற்றும் ஆத்மாக்கள், தந்தையின் நம்பிக்கையின் தீபங்கள். பாபாவின் அன்பு 100 மடங்கு, சங்கமயுகத்தின் வரமது. 3 சக்திகள் குழப்பத்தில், தர்மம் ராஜ்யம் விஞ்ஞானம். ஆனால் ஒரு சக்தி மட்டும் உலகை மாற்றும் அமைதி சக்திதான். இயற்கை வசத்தில் இல்லை, விஞ்ஞானம் திணறுகிறது. இனியும் இயற்கையின் ஆட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. யார் மாற்றம் கொண்டு வர முடியும்? பரமாத்ம பாலனின் அதிகாரினாகவே பாப்தாதா சொல்கிறார், குழந்தைகளே நிமித்தமாகுங்கள். சேவையில் சப்தம் அதிகம், ஆனால் சைலன்ஸ் குறைவா? அமைதி சக்தியின் அதிர்வலை நாலாபுறமும் பரவ வேண்டாமா? பிரம்மா பாபா ஜகதம்பா குப்தமாக சேமித்த சக்தி. பொறுப்புகளுக்குள் இருந்தும் அமைதியே அவர்களின் வெற்றி. சேவை செய்கிறோம் நல்லது, ஆனால் பலன் குறையலாமா? அமைதி இல்லாத சேவையில் வெற்றி முழுமையாகாதாமா? ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய அமைதி சக்தி எவ்வளவு. அமைதியுடன் செய்த சேவை பலனை இரட்டிப்பாக்கும் உண்மை. சாதனங்கள் இயங்காத நேரம் வரும், ஒரே சக்தி வேலை செய்யும். பாப்தாதாவின் டச்சி மட்டும் ஒரே வினாடியில் காரியம் செய்யும். அதற்கு மனமும் புத்தியும் சதா கிளீனன் கிளியர். எதிர்மறை எண்ணம் இருந்தால் டச்சிங் ஆகாது, கவனமீர். சேவை செய்து முடித்தவுடன் உயர்ந்த இடத்திற்கு செல். பரந்தாமம் மிக உயர்ந்த நிலை, அங்கே அமைதி தங்கும் நெல். 5 நிமிடம் தந்தையுடன் அமைதியாக அமர்ந்தால் புது சக்தி நிரம்பி மீண்டும் சேவை மலரும். சரி, ஆமா என்ற மனநிலை ஒருங்கிணைந்த சக்தி. அந்த சக்திதான் அமைதி ஜுவாலையின் தீபம். அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பிராமண குடும்பத்தின் பலம். ஒருவரின் மாற்றம் கூட முழு உலகிற்கே நலம். குமாரிகள புள்ளக்கி திப்சென்ம முன்னேற்றம். யுகலர்கள் சவால் விடுவார், வாழ்க்கையிலே ஆன்மீக வெற்றி. டீச்சர்கள் அனுபவத்தின் அதிகாரம். அனுபவம் மறவாது, அந்த அனுபவம் தான் ஆத்மாவை மாற்றும் பாதை. ஏர் கண்டிஷன் டிக்கெட் கிடைக்கும், ஒவ்வொரு கண்டிஷனிலும் பாதுகாப்பு. பாப்பாவுடன் இருந்தாலே போதும், வெற்றி என்ற பணம் நிரம்பும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் குஷி போகக்கூடாது. பிரச்சனை போகலாம், ஆனால் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும்.